ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் பைரட்டே கொடுக்குறேன். பைரட் நல்லா இருக்குமோன்னு தெரியல, நான் பைரட் கொடுக்குறேன். அதான் பார்க்குற அப்படியே ரெட் கலர் மை ஃபேவரட். ஸோ அதனால் நான் வந்து இது பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்தோன்னே என்ன பண்ணணுன்னு வேறு தெரில ஒழுங்கா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் கியூஸ்டன் இருக்குது. கியூஸ்ட்னா என்னது, அவங்க சொல்கிற வேலையை செய்யணும் அதானே. அது பேர் நான் அதுக்கு இன்னொரு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ஐயோ மறந்து போச்சு. இது ஐயோ டக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. டாஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா வந்து என்ன அப்போ வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு பேண்டிட்ஸ் அப்படிங்கிறவங்களை போய் அடிச்சு போடணுன்றாங்க. ஓகே, இவங்க எங்கடா இருக்காங்க? இவங்க தான் பேண்டிட்ஸா? பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம். ஓ ஆமாங்க, இவங்க தாங்க. போடு அடி செம்மடி வாங்க ஆடுறோம். குத்துறா மூஞ்சில் குத்துறோம் போட ஆடுறோம். அவ்வளோ கொடுங்க. ஹெல்த் பயங்கரமாக போகுது கேஸ் உனக்கு. ஸோ இவனை அடிச்சு நம்ம ஒரு ஐலாண்டாக காங்கர் பண்ணுறது தான் இந்த கேமுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்தேன் யூடியூப்பில். ஸோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவனை அடிச்சு நம்ம இப்போ என்ன கேம் முடிக்கணும். டே தள்ளுறா இருங்க. இது என்னதுங்க இது? ஓ இது குத்தா நடப்பானா? ஓ நடக்கிறதுக்கெல்லாம் தனியாக அதுக்கு வைக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போனா நான் லெவல் 1 இருக்கேன். எப்படியாவது நம்ம லெவல் இது ஒன்றா டோட்டல் ஃபைனல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 2550 தான் மேக்ஸிமம் லெவலே. ஸோ அதுக்கு நம்ம இப்போ போய் ஆகணும் அதுதான். பட் அதெல்லாம் இந்த கேம் முடிக்க ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் வேணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மங்கி அப்படிதான் ஜங்கிள் பயமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்காங்க. மங்கி எல்லாம் வரும். ஸோ அதை மட்டும் நம்ம அடிச்சு போட்டு இந்த வரல அந்த ஜங்கிள் பயமே ஐலாண்டை மட்டும் காங்கர் பண்ணிக்கலாம். எவ்வளோ கோய்ப்பு இருந்தால் ஒரு ப்ராப்ளம் பேசிக்கிட்டு இருக்கேன், கீழே தள்ளி விடுவேன். அவ்வளோ ப்ராப்ளம் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ நானே கீழே வந்து விட்றேன். இவன் ஒருத்தர் செவத்தை போய் வச்சுட்டு இருக்கான். ஏய் பின்னாடி இருந்தா பின்னாடி போடும் மண்டில் அடி. ஏன் தள்ளி விட்றான்? கீழே தள்ளி விட்றான்டா. என்ன அதெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டுறீங்க? ஒரு ப்ரோ பிளேயருக்கு கொஞ்சமாக மரியாதை கொடுங்கடா. ப்ரோ பிளேயருக்கு மரியாதை கூட தர மாட்டேறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது முடிச்சதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்மள வந்து ஸ்ட்ரெயிட்டாக லெவல் 5க்கு போயிட்டோம். இருங்க, அடுத்த லெவலுக்கு போகணுன்னா அடுத்தது போனால் லெவல் 10 நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இவங்களை நம்ம அடிச்சு லெவல் 10க்கு போகணும். நான் லெவல் 10வது லெவலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போய் அடிக்க ஆரம்பிக்கலாம் எல்லாருமே. ஏற்கனவே ஒரு ஆட்டு முடிச்சேன், லெவல் 7 தான் வருது, பொறுமையாக இருக்குது கைஸ். பட் ஆனால் எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டெட் ரேல்ஸ்க்கு ஈக்குவல்ட்டாக இருக்குதுங்க இந்த கேம். உண்மையிலே செம்மையாக இருக்குது கைஸ். இந்த கேம் எல்லோரும் விளாடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டெட் ரேல்ஸ்க்கு ஈக்குவல்ட்டாகவே இந்த கேம் இருக்குதுங்க. டெட் ரேல்ஸ் மாதிரி தான். டெட் ரேல்ஸோட எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சைடில் மெனுன்னு என்னமோ இருக்குது, என்ன அது? வாங்க போய் பார்க்கலாம். ஸ்டேட்டஸா? என்ன ஸ்டேட்டஸு? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா? ஓ அது ஸ்டேட்ஸா? நான் ஸ்டேட்டஸ் நினச்சா. ஓகே, அப்போனா அதில் போய் நம்ம எல்லாமே ஏற்றலாம். உங்களுக்கு அந்த மீலி டிஃபென்ஸு நான் வந்து 21 இருக்கா, நான் மீலியும் டிஃபென்ஸையும் மட்டும் ஏற்றுறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு 10 ஏற்றிக்கலாம். டிஃபென்ஸ் தாங்க தெரிஞ்சு நிறைய வேணும், அதனால் நான் மீலியை மட்டும் ஒரு 10 ஏற்றிட்டு மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே டிஃபென்ஸ் ஏற்றிடுறேன். ஓகே, டிஃபென்ஸ் போனால் 13 வரைக்கும் வந்துடுச்சு. நீங்கள் ஏன்றாவன் போன பிளான் அடிச்சிருக்கான். யாரா அவன் பக்கத்தில் வேடிக்கை பார்த்துருக்கான்? ப்ரோ எது ப்ரோ ஏமாக்கி வைக்கிற? என்ன சொல்கிறாங்க அவன்? கோய்ப்பு பூச்சவன் திருட்டு பையன் அவன் உருப்பட மாட்டான். பாரதீஷ் இப்போ இது கண்ட்ரி ப்ளோ குப்பையில் போடுவாங்க. ஐயோ நான் பாட்டு வச்சிருக்கேன், என்ன வந்து அவன் வச்சுட்டு இருக்காங்க இந்த வெள்ளை சட்டை. ஆனால் அப்படின்னா என்னோட அதிகமான லெவலில் இருக்கான். ஸோ அதனால் அவனை என்னால் அடிக்க முடியாது. ஸோ என்னோட அவன் எத்தனை லெவல் கூட இருக்கான்னு வேறு தெரில. ஸ்கின்னை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக ரோப்ளாக்ஸ் கொடுத்து தான் வாங்கியிருப்பான், வேறு எப்படி வாங்கியிருப்பான்? ஃப்ரான்ஸ் இவனே லெவல் 9 தான் வந்திருக்கான். அப்படி அப்போ எப்படா லெவல் 10வது லெவலுக்குலாம் போகிறது? இன்னும் ஒரு ஆட்டை நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறேன். அடே சீக்கிரம்டா இருங்க, நம்ம இந்த இது கொடுத்தலாம், ரெண்டுத்தையும் ஈக்குவல்டாக கொண்டு போகலாம். இங்கே பாருங்களா, அதை கொடுத்தாவே நமக்கு ஹெல்த்தும் எனர்ஜியும் ஏறுதுங்க. ஓகே, இப்போ என்ன இந்த ஒரு ஆட்டை மட்டும் நம்ம அடிச்சோன்னு வச்சுக்கோங்க ஐஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு ஐலாண்டிக்கே போயிடலாம். ஸோ இருங்க, ஃபஸ்ட்டு நான் இவனை ஒரு அடி அடிச்சுக்கிறேன். யாரா சாப்பிடா கண்டிப்பாக போடு. ஓகே, இந்த மாதிரி நம்ம 5 பேர் அடிக்கணும். ஆக மொத்தம் 15 பேருங்க. நான் 4 தடவை விளாண்டாதாங்க, 4 தடவை ஒரு 4 ஆக மொத்தம் 20 பேரை நம்ம பிடிச்சி அடித்தாதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது லெவலே போகிறோம். இப்போ நம்ம எவ்வளோ 9 நேரம் ஆகும் பாருங்கள். நிலா நான் நைட்டே ஆயிடுச்சு, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து ஒன்று போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கொடுமை பார்த்தீங்களா? ஸோ ஓகே, இவனை நம்ம டக்குன்னு அடிச்சு போட்டு ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு காமிக்கலாம். ஓகே சாப்பிடா. இன்னும் ஒருத்தன் தான் அந்த கடைசி பெல்லி எடுந்தானா. சாப்பிடாடே சாப்பிடா, சீக்கிரம் சாப்பிடா. ஓகே, ஆனால் ஹெல்த் இப்போ வேகமாக குறையுதுங்க. இந்த மீலியை அப்டேட் பண்ணி ஹெல்த் இதாக வேகமாக அவங்களுக்கு இதாகுது. ஸோ இப்போ நான் என்ன 3 இருக்குது, நான் எதை கொடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து டிஃபென்ஸ் கொடுக்குறேங்க. டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் கைஸ். டிஃபென்ஸ் தான் எனக்கு கேட்டிங்கன்னா முக்கியம்னு சொல்லுவேன். ஸோ இப்போனா நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐலாண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டு. ஸோ அங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டெலாம் வாங்கிட்டு போகணும். ஸோ ஒரு போட்டு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம அதை வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்வாடு இருங்க, பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் டீலர் அப்படின்னா யாரா அவன்? பிளாக்ஸ் ஃப்ரூட்னா எந்த ஃப்ரூட்ரா? ஆப்பிளா, ஆரஞ்சா, என்னது இதில்? வாங்க என்ன ஃப்ரூட்னு பார்க்கலாம்.
5000 டேய் ஸ்டார்டிங்கே 5000 இருக்குது. அடுத்து போனால் 10 லட்சம் 20 லட்சம் போலையே உடாங்கிட்டு ஸ்வாட் டீலரு இது கட்டானாவா கட்டலஸா இருங்க நான் வந்து கட்டானா வாங்கிக்கலான்னு இருக்கேன். கட்டானா கத்தி பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நான் கட்டானா கத்தியை வாங்கிக்கிறேன். ஸோ இன்னும் மட்டும் $1000 இருக்குது. கட்லஸ் வாங்குவோமா? சரி வேணாம் விடுங்க. ஓகே அவ்வளோதாங்க ஐஸ். இப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போட் வாங்கிட்டு அடுத்த இடத்துக்கு போனோம். ஸோ போட் டீலர்கிட்ட வந்து கேட்டால் அடுத்து எந்த இடம் இருக்குன்னா ஃப்ரீயாக ஒரு போட் இருக்குது நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகே நம்மகிட்ட காசு கொடுக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறதே அந்த $1000 அதை வச்சு தாண்டா நான் இன்னும் ஒப்பேற்றணும். அடுத்தடுத்து போக மேட்ச்சு ஆனால் டக்குன்னு மூவ் ஆக மாட்டேறேன். கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது கைஸ். ஓகே கைஸ் இப்போனா நம்ம இது கொடுத்த ஸ்பீடாக போக மாட்டேறேன். என்னது ஐட்டம் எக்ஸ்ட்ரா இந்த கத்தியே சொல்கிறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போனா நம்மனா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னா அங்கே போனால் ஒரு ட்ராக்கிங் மிஷின் காமிச்சிட்டு இருக்கு நமக்கு எப்படி போடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிஷினை வச்சு தான் நம்ம பார்த்து அங்கிட்டு போகணும் போல் இருக்கோம். இப்போ அந்த இடத்துக்கு நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடம் மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸு இதுன்னு தான் நினைக்கிறேன். இதுவா பார்க்கவும் அதே மாதிரி தான் தெரியுது. நாங்கள் இதாங்க அடிச்சு சொல்கிறேங்க. இதாங்க கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துட்டாச்சு. இப்போ இந்த இடத்த நம்ம கான்கர் பண்ணிட்டோன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பட் இந்த இடத்த மட்டும் கான்கர் பண்ணால் கேமே முடிச்சிருமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த கேம் முடியணும். நிறைய இடத்த நம்ம கான்கர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கேம் ரொம்ப பெருசுங்க. மைண்ட் கிராஃப்ட்டு டெட் ரீல்ஸை விட இது கிட்டத்தட்ட பெரிய கேமு. ஏன்னா இந்த கேம்லாம் நம்ம முடிக்கணும்னா வந்து நமக்கு நிறைய பார்ட்டு வீடியோலாம் போடணும். அந்த கத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கத்தியோட கையை பயங்கர மாட்டேங்குது. ஓகே இங்கே பாருங்கள் இந்த குரங்க ஒருத்தர் இருக்கு. ஆனும் இன்னும் 14வது லெவலுங்க. அப்படின்னு 10வது லெவல் தான்டா இருக்கேன். இவெல்லாம் பார்த்து இந்த பயமாக இருக்குது. இவெல்லாம் போய் சண்டை போடவே பயமாக இருக்குங்க. நான் இருக்கிறது என்னமோ 10வது லெவல், ஆனால் அவன் 14வது லெவலுங்க. போட்டு தள்ளிட்டு போயிடுவான் அசால்ட்டா. ஓகே அடுத்து இவன் தான் குவிஸ்ட் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து மங்கீஸ். ஓகே இங்கே பாருங்க மங்கீஸை போட்டுறான் 2300 HP வருமா. அப்போ நம்ம டக்குன்னு ஈஸியாகவே ஏறுதுடா அப்படி பார்த்தா. இங்கே ஒரு அடி போடு செம்மடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம கத்தி வச்சு அடிக்கலாம். ஏன்னா கத்தி வச்சு அடித்தா கொஞ்சம் கத்திக்கு பவர் ஏறுது இருக்க. நான் வந்து அந்த இதில் போய் இது வச்சு இது பண்ணணும்னு நினச்சேன். பட் இதில் பவர் ஏறுது. சீக்கிரம் சாப்பிடா. எங்கள் டக்குன்னு சாகவும் மாட்டேங்கிறான். இங்கே பாருங்க தண்ணிக்குள்ளெல்லாம் வந்து அடிக்கிறான். அதே ஒரு ப்ரோ பிளேயர் இருக்கேன். என் மேலே கேட்கிட்ட நீ சாப்பிடும். அப்புறம் கத்திக்கு சைடில் லெவல் ஏறுது பாருங்கள் கொஞ்சம் மாறும். நான் வந்து இப்போ வந்து நான் இது கொடுத்துட்றேன் மீலி ஏற்றிடுறேன். பட் டிஃபென்ஸும் முக்கியம் தான். என்னடா அது நானும் அடிச்சிட்டு இருக்கேனா? ஓகே என்ன இது என்னமோ ஏனி மாதிரி இருக்குது. இது கொடு. ஓகே மேலே ஏறிட்டேன். இங்கே பாருங்கள் ட்ரீ ஹவுஸு. ஓகே ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே வந்துருக்குமா? நான் கமெண்ட் போடுங்க. ட்ரீ ஹவுஸை கண்டுபிடித்து கேடிஜின்னு கமெண்ட் போடுங்க. சாப்பிடா செத்த பள்ளி பேஜில் போடுறோம். சாப்பிடா சீக்கிரம் இவனை கேஸ் இவனை மட்டும் நம்ம அடிச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க 6 பேராடி என்னடா அது? நான் போனாட்டம் வந்து 5 பேர் அடிச்சு போடுன்னாங்க. இப்போ 6 பேருங்கிறாங்க. ஸோ நம்ம தான் 20வது லெவலுக்கு போனால் தான் நெக்ஸ்ட்டு. அது வரைக்கும் நம்ம போனால் இவங்களை அடிச்சு போட்டுட்ருக்கோன்னா சாப்பிடா. வேறு 14வது லெவலில் இருக்குண்ணா. இவெல்லாம் அடிச்சா நான் தாங்குவேன். நாங்கள் பாருங்கள் எனக்கு வந்து ஹெச்பி நான் ஏற்றலைன்னு வச்சுங்க. ஹெச்பி அந்த மீலியில் பவர்லாம் ஏறி இருக்குது. பட் இருந்தாலும் நான் கத்தி வச்சு தான் அடிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் கத்தி இருக்க பவர் ஆகிட்டே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னடா அது? இங்கே நம்ம பச்சை கலரில் தெரியுது. ஏன்னா அது என்னன்னு பாருங்கள். இங்கே நம்ம பச்சை கலர் லைட் எரியுது. எப்படி அது லைட் எரியுது? வாவ் சூப்பராக இருக்கு. இருங்க கிட்ட போய் நிற்போம். ஒன்றும் தெரிலங்க. அது சும்மா ஏதாவது ஒரு டெக்கரேஷனுக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க எங்கிட்ட பார்த்தாலும் அதான் கிடைக்கும். சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன். இப்போ நைட் நேரத்தில் லைட்டத்தில் எங்கே பாருங்க செஸ்ட்டு கண்டுபிடுறோம். என்னடா அது? அந்த செஸ்ட்டுக்குள்ளே ஏதோ போனால் அது வாங்கணுமா என்னன்னு தெரியல. வாங்கப்போம். இல்லைங்க நம்ம ஒன்றா காசு கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா $337 கொடுத்துருக்காங்க. $337. ஓகே வேறு லெவலு. நம்ம வேணால் இப்போ நம்ம செஸ்லேருந்து மட்டும் காசு கட்சிக்கு இதை வச்சு நம்மளால் போட்டு கத்திலாம் அடுத்து வாங்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு இது கூட பவர்ஃபுல்லான அதெல்லாம் இருக்குது கைஸ். நம்மளால் அதெல்லாம் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ இந்த கேமெல்லாம் ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பார்ட்டாவது வேணும்னு நினைக்கிறேன் இந்த கேம் முடிக்கணும்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போனா நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குரங்க இருக்கான். போட்டு தள்ளுவோம். ஸோ நம்ம எல்லோரும் போட்டு தட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அடிச்சு போட்டோன்னே நான் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த லெவலில் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 15வது லெவலில் இருக்கேன். ஸோ அடுத்த லெவல் போகணுன்னா இவன் ஒரு தடவை அந்த 6 பேர் அடிச்சு போட்டாலே போதும். ஆனால் அதில் 20 பேர் அடிச்சு போகணுங்க. இதில் நான் வேறு 6 பேர் தான் அடிச்சு போட்டேன். நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு மாறிட்டேன். நீங்கள் கொஞ்சம் இதாக கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே இப்போ அவங்க வந்துட்டு போய் அடுத்த லெவலுக்கு போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எங்கள் கொரிலாஸா உங்களுக்கு 15வது லெவல் போனாலும் போக முடியும். 8 குரில் போடுத்து சொல்கிறாங்க பேஜில் போகிறோடி. 8 குரில் வெப்பம் போட்டு தள்ளுறது. ஓகே இப்போனா எதை ஏற்றலாம்? 12 இருக்குது. இது ஒரு 6 ஏற்றுவோம். ஓகே இன்னும் அது ஒரு 6 ஏற்றலாம். மிஞ்சத்துக்கு இதுக்கு ஒரு 6 ஏற்றலாம்.
ஸோ இப்போ ரெண்டுமே சமமாக ஏற்றிட்டு இருக்கேன் பாருங்கள். ரெண்டுமே 205 இருக்குது. ஹெல்தி எனர்ஜி கரெக்டாக ஏற்றிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போனா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏங்க இங்கே என்னமோ இருக்கான் பாருங்க. என்னது பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் டீலர். பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் டீலர்னா என்னது அது? என்னது யூ ஆர் நாட் ரெடி. ஓ 50வது லெவல் போனால் தாங்க இங்கே வர முடியுமா? ஓகே 50வது லெவல் இல்லைன்னா இங்கே வர முடியாதாட்டுக்கு. இங்கிட்டு தான் ஒரு கொரில்லா மாதிரி ஒரு பேர் காமிச்சிச்சு அப்போ தான் நான் விளாண்டுட்டு இருக்கும்போது. ஸோ இங்கிட்டு தான் இருக்கானுங்களா? இந்த மாதிரி நைட்டு வரதுனால கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த இருக்கா இங்கே பாருங்க. கிட்ட ரெடி எம்மோடி இந்த ஒட்டிடுறோங்க. ஆனால் ஒரு திருட்டு பையன் நினைக்கிறேன். ஸோ கிட்ட வந்து நம்மளை பண்ண போட்டு அந்த ஒட்டிடிக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு இவனை மட்டும் அடிச்சு போட்டாலே நம்ம வேணா கேம் முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் நான் மறுபடியும் சொல்கிறது ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பாஸ்லாம் வருவாங்க. ஆக்சுவலி இங்கே அங்கிட்டு ஒருத்தப்ப தான் பெருசாக கொரில்லா இவங்களோட டபுள் மடங்கு பெருசாக தெரியறானா இருக்க காட்டுறேன். ஒருத்தன் அடிச்சு வித்தை காட்டிகிட்டு இருக்கான். என்னடா அவனை ஏற்கனவே அவனை போட்டு சொல்லியிருக்கேன் எங்களாட்டுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஸ்பான் ஆயிடுவான். யாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து கொரில்லா கிங்கு. ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே டானு. ஸோ அவனை மட்டும் நம்ம அடிச்சு போட்டோன்னா இந்த ஐலாண்டை நம்ம காங்கர் பண்ணிடலாம். ஸோ இவன் இந்த ஐலாண்டோட மந்திரின்னு சொல்லலாம். ஸோ ராஜாக்கு அடுத்த மந்திரின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ராஜா யாரான்னு கேட்டிங்கன்னா அந்த கொரில்லா கிங்கு. ஸோ அவனை மட்டும் நம்ம அடிச்சு போட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போனா இவனை அடிச்சு போடுறாடே. இன்னும் 2 அடியா 1 அடியாடே செத்துறானா? செத்துறான். ஓகே இப்போனா இன்னும் எத்தனை பேர் அடிக்கணும்? இன்னும் 6 பேர் கொடுத்துடணும். ஓகே சாப்பிடா ஒரு கையில் அடிக்கவா? கையில் அடித்தாதாங்க செம்மையாக ஹெல்டு போகுது. இருங்க கையில் இருப்போம். சரி சாப்பிடா போகிறான். போடு அடி கூத்துறான். அப்படியே மண்டியில் ஏறான். அப்படியே வாயில் ஏறான். போடான் அட எங்களை சாக மாட்றாங்க சீக்கிரம் போட. அங்கே இருந்தாலும் ஸ்வேடுக்கு நான் பவர் அன்லாக் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளா இவன் அடிச்சு போட்டாச்சு. ஸோ எங்கடா இருக்கோம்? என்னடா இப்படி வரீங்க? நம்மளால் இந்த ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணியுமே இவங்களை அடிக்க முடியலன்னா இப்போ இவங்க எவ்வளோ பெரிய திருட்டு ராஸ்கல்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே பாரு நம்ம இது வந்து நான் இப்போ டிஃபென்ஸ் ஏற்ற போகிறேன். டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். இங்கெல்லாம் ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க. ஹெல்த்தை விட எனக்கு டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சீக்கிரம் வெளிச்சமாக மாட்டேங்குது. எங்கள் விடியவும் மாட்டேங்குது. விடியற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் ஆகுது. ஆனால் விடிய மாட்டேங்குது. நைட்டாகவே இருக்குது ரொம்ப நேரமாக. ஆனால் டக்குனே நைட் ஆயிடுச்சு. ஆனால் விடியது மட்டும் ரொம்ப லேட் ஆகுது. என்ன கொடுமை சார். இன்னும் 3 பேரை நாச்சு போகணுமா? ஐயோ என்னடா பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணால் என்ன நான் சொல்ல. உங்க பாருங்க சிறுகுறுக்க பவர் ஆகிட்டு இருக்குங்க. கையில் இதில் வரைக்கும் இது செம்மையாக பவர் ஆகுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போனா அப்படியே சாப்பிடும் போடு குத்து மண்டையில் அடி போடு வாயில் ஏறான் போட சத்துறாங்க. அவன் ஒரு வழியாக செத்துட்டான். இன்னும் எத்தனை பேர்? இன்னும் 2 பேரா? அலங்கிச்சு போ. இன்னும் 2 பேராடா? என்னடா அப்படி பண்ணுறீங்க? இந்தாங்க பாருங்க கிரீடத்தை போட்டு ஒரு யானை மாரி ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொரில்லா பாஸ் தான் சைடில் தெரியுறான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே என்னடா தண்ணிக்குள்ளே இறங்கி கூட சண்டை போட இருக்கானே சொல்கிறான் செத்த போய்டு. இது சாப்பிடும் கண்டிப்பாக போடு. இன்னும் ஒருத்தன் தான் அந்த லாஸ்ட் பலியாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் அங்கே நிற்கிறான் பாருங்க சைடில். அப்பாவி மாதிரி நிற்கிறான். ஆனால் வந்து நம்ம பலியாடு. சரி விடுங்க அவன் போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம கொரில்லா கிங் சண்டை போகிற லெவலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். 8 பேரை போட்டு தள்ள மாட்டாடே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு போட்டு தள்ளிட்டோன்னா கொரில்லா கிங் கூட சண்டை போகிற அளவுக்கு போக மாட்டா. 20வது லெவல்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் கொரில்லா கிங் கூட இப்போ நம்ம சண்டை போடலாம். நான் வந்து ஹெச்பி ஏற்றிக்கிறேன். தாட்ட இருக்கிற எல்லாத்துக்குமே நான் ஹெச்பியை மட்டும் ஏற்றுறேன். ஏன்னா கொரில்லா கிங் வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படி இப்படின்லாம் பில்டப் விட்டாங்க கொரில்லா கிங்க்கு. அதனால தான் நான் வந்து ஹெச்பி ஏற்றிட்டு உஷாராக ஹெச்பி ஏற்றி விட்டேன். ஹெச்பி அடி ஐயோ ஏங்க நான் ஹெச்பிக்கு பதிலாக எனர்ஜி ஏற்றிருக்கேங்க. ஐயோ இப்போ எப்படா நான் கொரில்லா கிங்கிட்ட சண்டை போடுறது? பரவாயில்ல விடுங்க. எனர்ஜி நமக்கு தப்பிச்சு ஓட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஜம்ப் பண்ணுறது, குதிக்கிறது, இந்த அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர் அட்டாக்லாம் பண்ணுறதுக்கு அது தேவைப்படுது. ஸோ வாங்க அதனால நம்மனா என்ன அது அடியில் ஏதோ வழியெலாம் போகுது. என்ன அது இதுன்னு தெரியலையா? வாங்க இந்த வழியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கேக்குள்ளே 4-5 அட்டை பாக்ஸ் கிடக்கு. வேறு எதுவும் இல்லையா? ஜஸ்ட்டெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சா. என்னடா அது? ஓகே அப்படின்னா நான் இங்கே வந்துட்டேன். அப்படின்னா வாங்க மேலே ஏறி போகலாம். ஐயோ ஒருத்தன் டக்குன்னு போக மாட்டான். வாடா போட நல்லவங்க மறுபடியும் கீழே வந்துருப்பாங்க. ஓகே இப்போ கொரில்லா கிங்கா அவன் வார அவ்வளோ பெரிய ஆளாச்சு பயங்கரமான. கொரில்லா கிங் 25வது லெவலில் இருக்காங்க. நான் வந்து நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 20வது லெவலான 25வது லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அவன்கிட்ட நம்ம எப்படியாவது ரொம்ப உஷாராக ஆடி அவனுக்கு அவன்கிட்ட எங்கே இருந்தால் அங்கே இருக்கான் பாருங்க அவன்கிட்ட. ஆனால் அவன் ரொம்ப கஷ்டமான ஒரு பாஸு. ஸோ இவன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ரிஸ்க்கான ஒரு பவர்ஃபுல்லான பாஸு. எனக்கு நான் பஸ்ஸு விடிஞ்ச உடனே போய் அவன்கிட்ட சண்டை போடவா? விடிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நைட் நேரத்தில் அவன்கிட்ட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம்னாங்க. ஆனால் அது டவுனில் இருக்குது. ஓகே நான் விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் கைஸ்.
ஓகே விடியுது கேஸ் ஒரு வேலை இதெல்லாம் விடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போய் அவன்கிட்ட சண்டை போகலாம். இருந்தாலும் லைட்டாக இருட்டாக தான் தெரியுது. ஸோ நல்லா பகலாகட்டும். இருங்க கைஸ் இப்போ ஓகே இப்போ போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டேய் கொரில்லா கிங் மண்டையா பாருங்க சும்மா பயங்கரமான வழி எத்தனை தண்டி இருக்கான் பாருங்க. போடு போடுற ஓகே 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 நீங்கள் பார்க்க சொங்க பாருங்க. நான் இப்படி அடிச்சு அவனுக்கு கொஞ்சமாவது ஹெல்டு போயிருக்க பாருங்க. ஆனால் என்னென்னா ஈஸியாக போட்டு அடிக்கலாம். இருங்க கையில் அடிப்போம். ஐயோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு அந்த எர்த்து ஸ்லாஷ் ஒன்று போடுறாங்க. அதாங்க ஏங்க யாரும் நம்மளை வந்து காப்பாற்றுறாங்க. சூப்பர் தலை காப்பாற்றலை. போடு இருங்க நம்ம அடிப்போம். கத்தி வேணாண்டா. கத்தி வந்து ஹெல்டு கம்மியாக அடிக்குதுடா. கத்தி வேஸ்ட்டுடா. ஐயோ தானாக போய் மாட்டிக்கிறேன். இதுக்கு தான் ஆடு வந்து வலையில் தானாக மாட்டுதுன்னு வாங்க போல். ஐயோ அடியா. ஆனால் நம்ம எனிமி டீம் ஆப்போனன்ட் டீம் அவன். ஸோ அவன் வந்து பார்த்தா மெரீனில் இருக்கான். மெரீனில் நம்ம வந்து பைரட்டில் இருக்கோம். இங்கே பாருங்க 3 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறோம். ஐயோ எங்க நான் வாண்டடாக போய் மாட்டிக்கிட்டு இருக்கேங்க. இங்கே பாருங்க அந்த மஞ்ச மண்டையாக இருக்கான் பாருங்க. அவனும் என் கூட சேர்ந்து வாண்டடாக வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ சாப்பிடா போட்டு தள்ளிட்டாங்க. எங்க ஓகேப்பா இங்கே கொன்னாங்கன்னா எனக்கு அந்த இது ஏறுமான்னு இல்லையே. ஸோ பட் இதில் பண்ணால் இதாங்க காண்டாகும். ஏன்னா நிறைய பேர் வந்து அவனை அடிப்பாங்க. எங்க அவனை கொண்டுட்டாங்கங்க. எனக்கும் ஹெச்பி இருக்குது கைஸ். போடு வேறு லெவலு. நல்ல வேலை. இதுக்கு தான் சொல்லுவாங்க போல் ஒன்றுமே செய்யாதவனுக்கு லக்குன்னு வாங்க போல். நமக்கு என்ன செம்ம லக்கு. அவங்க தான் போட்டு தள்ளினாங்க. பட் எனக்கு தான் ஹெச்பி ஏறி இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம 30வது லெவல் போனால் தான் நெக்ஸ்ட் ஐலாண்டு போக முடியும். நான் இந்த ஐலாண்டை காங்கர் பண்ணணுன்னா நான் 30வது லெவல் போனால் தான் ஓகேங்களா. அப்போ நான் வந்து 30வது லெவல் போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே என்னடா ஏனி மாதிரி இருக்குது. அந்த கொரில்லா கிங் பக்கத்தில் ஒரு மரத்தில் பார்த்தா ஏனி மாதிரி இருக்குது. வாங்க இதில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. வாங்க ஐஸ்னா ஏங்க இதான் கொரில்லா கிங்கோட வீடுன்னு நினைக்கிறேன். இவன் ஒருத்தன் உள்ளே போன எங்கே பாருங்க ஒரு செஸ்ட் இருக்குது. $304 எங்கே போனால் எல்லோரும் எடுத்துக்கோங்க. இங்கே போனால் ஒரு 300 ஸோ அவன் ஸ்பான் ஆகட்டும். இன்னும் ஸ்பான் ஆகலை. ஆனால் அவன் செத்துட்டானா ஸ்பான் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே அவன் ஸ்பான் ஆகி அவனை நான் 30 லெவல் போய் சொல்லி அவன் ஸ்பான் ஆகிட்டேன் எப்படா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் இடமே எனக்கு அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்மனா பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். ஓகே பை கைஸ்.